இந்த வீக் ரேண்டம் ட்ரேட் பண்ண போகிறதில்ல. கிளியர் ட்ரெண்ட், கிளியர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கிளியர் என்ட்ரி சிக்னல் இதெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் எடுக்கிற ஒரு ட்ரேட்லேயுமே ஒரு 4 விஷயம் வந்து காமனாக இருக்கும். அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்டு. ஸோ வீக்லி அண்ட் டெய்லி மார்க்கெட்டோட ட்ரெண்டு, தென் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், தென் பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் வந்து 4 hour டைம் ஃப்ரேமில். அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி சிக்னல். ஸோ என்ட்ரி சிக்னல் வந்து எப்போவுமே நான் வந்து 30 minutes டைம் ஃப்ரேமில் தான் நான் எடுப்பேன். ஸோ இந்த 4 ஃபேக்டர் தான் வந்து முக்கியமானது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா வந்து ட்ரெண்ட். ஸோ ஹவு டு ஐடென்டிஃபை த ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம். மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து கன்ஃபார்மாக ஒரு ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி வந்து பேரிஷ் மார்க்கெட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி தான் ஸோ லோவர் ஹை அண்ட் லோவர் லோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ வெனெவர் த மார்க்கெட் வந்து லோவர் ஹையை வந்து பிரேக் பண்ணி மேலே போய் இன்னொரு ஹையர் ஹையை வந்து கிரியேட் பண்ணுதோ, அப்போ வந்து மார்க்கெட் வந்து எப்படி சொல்கிறது, ஷிஃப்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதாவது பேரிஷ் டு புல்லிஷாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஒரு ஜோன் ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிஜெக்ஷன்ஸ் ஆர் ரியாக்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஜோன் இருக்குது அப்படின்னா அந்த ஜோனில் மார்க்கெட் வந்து மோர் தென் 3 times மினிமம் 3 times வந்து நமக்கு அங்கே டேப் நடந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அது வந்து ஒரு வேலிடான ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். சொன்னால் பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் பேட்டர்ன். ஸோ பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் பேட்டர்ன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டினியூவேஷன் பேட்டர்ன். ஸோ கண்டினியூவேஷன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அது ஃபர்தராக அப் ட்ரெண்ட்லேயே கண்டினியூ ஆகுறதுக்கு இன்னும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பிரேக் அண்ட் ரீடெஸ்ட். இப்போ ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக மார்க்கெட் பிரேக் பண்ணி திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி அங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குது அப்படின்னா அது வந்து ஒரு வேலிடான, அங்கே வந்து நமக்கு ஒரு வேலிடான ஒரு பை செட்டப் கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து அதில் ட்ரேட் எடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரி சிக்னல். ஸோ என்ட்ரி சிக்னல் வந்து எப்போவுமே 30 minutes டைம் ஃப்ரேமில் தான் இருக்கும். ஸோ 30 minutesன்னு பார்க்குறப்ப மார்க்கெட் வந்து 4 hour பிரேக் க்ளோஸ் அபோவ், அதாவது 4 hour டைம் ஃப்ரேமில் டெய்லி ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா நம்ம வந்து அது வந்து கரெக்டான டைமாக இருக்கும் நம்ம 30 minutesக்கு மூவ் ஆகிறதுக்கு. ஸோ 30 minutesக்கு மூவ் ஆனோடனே அது வந்து 30 minutes சார்ட் வந்து அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு ரீடெஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி ரீச் ஆன உடனே ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற கன்ஃபர்மேஷன் என்னென்னா பேரிஷ் ஆர் புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில். ஸோ அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பேட்டர்ன் வந்து எங்கே க்ளோஸ் ஆகுதோ அந்த புல்லிஷ் ஆர் பேரிஷ் என்கல்ஃபிங் க்ளோஸ் ஆகிற இடத்துல என்னோட என்ட்ரி இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பிலோ ஆர் அபவ் தி ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ டார்கெட் வந்து நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நான் வைப்பேன். ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாலுமே மார்க்கெட்டில் வந்து ஒரு 2 சினாரியோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா, சினாரியோ நம்பர் 1 என்னென்னா, மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா தட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம அதில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ செகண்ட் சினாரியோ என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஃபேக் பிரேக் அவுட் வச்சு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ அங்கே வந்து நமக்கு நோ ட்ரேட். ஸோ ஓகேவா. ஸோ இதில் என்னென்னா, நம்ம வந்து மார்க்கெட் வந்து நம்மக்கிட்ட வரணும். ஸோ வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், வரலன்னா ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னால் ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ நம்ம ரிஸ்க் வைக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இப்போ நான் எப்படி என்னோடய பர்சனலாக நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து மினிமம் 0.5 to 1% தான் நான் ரிஸ்க் வைப்பேன். அதுக்கு மேலே நான் வந்து போக மாட்டேன். செட்டப் வந்து எவ்வளோ குட்டாக இருந்தாலுமே நான் வந்து அதுக்கு மேலே வந்து ரிஸ்க்கு நான் வைக்க மாட்டேன். அதே மாதிரி வந்து இப்போ வீக்கெண்டில் வந்து வீக்லி ஒரு பிளான் நம்ம போட்டு வச்சுக்கணும். ஸோ இந்த வீக் வந்து நான் இதான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நான் பர்சனலாக எதுக்கு அது பண்ணுவேன் அப்படின்னா, அந்த வீக்கில் வந்து என் செட்டப் வந்தால் மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் ஒரு பிளான் வச்சுருப்பேன். ஸோ இந்தந்த பேர்ஸில் வந்து எனக்கு என்ட்ரி கிடைக்கிது அப்படிங்கிறதுனால நான் அதை வச்சுருப்பேன். ஸோ அந்த பிளான் எனக்கு இருக்கிறதுனால நான் ஓவர் ட்ரேட் பண்ண மாட்டேன், எமோஷ்னல் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ
நான் எப்போவுமே மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற வந்து அவசியம் இல்லை. ஸோ இதுதான் நான் எப்படி வந்து ட்ரேட் எடுப்பேன் அப்படிங்கிற வந்து ஒரு ஓவரால் அவுட்லுக். ஸோ இதில் வந்து நான் என்னோடய செட்டப் வந்தால் மட்டும்தான் நான் ட்ரேட் எடுப்பேன். அதாவது மார்க்கெட் வந்து என் செட்டப் சைடு வந்தால் மட்டும்தான் ட்ரேட் எடுப்பேன். அப்படி வரலைன்னா நான் வந்து ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஸோ அதே மாதிரி ரிஸ்க் வந்து நான் நெவர் கோ அபோவ் 1% தான் என்னோட மேக்ஸிமம் ரிஸ்க் பர் ட்ரேடு. அதே மாதிரி வந்து 1 trade இஸ் எனஃப் ஃபார் த வீக். ஒரு வாரத்துக்கே எனக்கு வந்து ஒரு ட்ரேட் வந்து போதும். ஸோ ஈவன் மேக்ஸ் வந்து ஒரு 2 to 3 trades, அதுக்கு மேலே நான் வந்து எடுக்க மாட்டேன். அதே மாதிரி எவ்ரி வீக்கெண்ட் நான் வந்து ஒரு வீக்லி பிளான் போட்டுருவேன். ஸோ அந்த வீக்லி பிளான் இருக்கனால வந்து அந்த வீக்கே எனக்கு ஒரு டிசிப்ளின்டாக இருக்கும். ஸோ ஒரு வீக் டிசிப்ளின்டாக இருக்குன்னா அந்த ரொட்டீனில் அந்த ஒரு மந்த்து அந்த ஒரு ட்ரேடிங் இயரே நமக்கு வந்து டிசிப்ளின்டாக இருக்கும். ஸோ டிசிப்ளின் ஓவர் எமோஷன். ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட். ஸோ see you in the next video guys. Bye.